பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளினை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு பகுதியாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது. அதாவது பெண்கள் இன்றைக்கு பல்வேறு துறைகளிலும் தங்களுடைய கால் தடங்களை பதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என்னதான் அவர்கள் இந்த வெற்றியை படைத்திருந்தாலும் அவர்கள் தாண்டி வருகின்ற கஷ்டங்கள் ஏராளமானதாக இருக்கின்றது. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அன்றைய காலகட்டத்திலே சாதனைகளை படைத்திருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு சாதனை படைப்பது என்பது பெரும் சவாலாகத்தான் இருக்கின்றது. ஆகவே பெண்கள் இன்றைக்கு இந்த சவால்களுக்கெல்லாம் முகம் கொடுத்து எப்படி தங்களுடைய சாதனைகளை படைக்கின்றார்கள் என்பது பற்றிய இந்த சாதனையாளர்களுடைய நேர்காணலினை தான் உங்களுக்காக தருவதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வாரமும் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியினுடைய நேர்காணலோடு தான் இணைந்து கொள்ளப் போகின்றோம். இணைந்து கொள்ளலாம் பெண்ணாளுமை பகுதியூடாக. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்கள். மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்த வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையிலும் இன்றைய நாள் நிகழ்ச்சியின் வாயிலாக அழகியல் பாடத்துறை ஆசிரியை ஒருவர் தான் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். திருமதி தனுஜா விமலன் அவர்கள் தான் எங்களுடைய இன்றைய நாளுக்குரிய பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு முதலில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மிஸ். எப்படி இருக்கிறீங்க? சரி மிஸ், நீங்கள் ஒரு அழகியல் பாடத்துறை ஆசிரியராக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளவு வருடங்கள். குறிப்பாக ஒரு 23 வருடங்களை தாண்டி உங்களுடைய இந்த ஆசிரிய பணி சிறப்பாக போய்கொண்டிருக்கின்றது. இந்த துறை, ஆசிரிய துறை, அதிலும் குறிப்பாக இந்த அழகியல் பாடத்திலே உங்களுக்கு ஒரு விருப்பம் ஏற்படுவதற்கான காரணம் என்னவாக இருந்தது மிஸ்? எனக்கு விருப்பம் சிறு வயசுல இருந்து அந்த துறையில ஒரு சரியான ஒரு ஈடுபாடு. எனக்கு படிப்பிச்ச ஆசிரியரும் அப்படியான ஒரு குருவிடம் நான் கற்றதால அப்படி ஒரு நல்ல ஒரு விருப்பமும், அந்த துறையில நல்லா வளர்ந்து கொண்டு போறது, ஒரு சின்ன பிள்ளைகளை வளர்க்கணுமென்ற ஒரு ஈடுபாடு இருக்கு. இந்த கலாச்சாரத்தோட இந்த சமூகத்துல வளர்க்கணுமென்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது. நிச்சயமாக மிஸ். அந்த ஆர்வத்தின் மத்தியில் 23 வருடங்களாக ஆசிரியர் துறையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்க ஆரம்பத்திலே இந்த அழகியல் பாடத்திலே நாட்டம் இருந்து அழகியல் துறையிலே நீங்கள் படித்திருந்தாலும் கூட ஆசிரியை துறையை தேர்ந்தெடுத்ததற்கான ஒரு காரணம் என்னவாக இருக்கின்றது மிஸ்? ஆசிரியர் துறை எங்கட நாங்கள் வளர்ந்து வாரது போல இளம் சமூகங்கள், இந்த பிராயத்து பிள்ளைகளும் அதே அந்த கலாச்சாரத்தையும் பேண வேணும். அதோடு அந்த அவர்களுடைய அந்த கலை நுட்பங்கள் பிள்ளைகளுக்கு வளர வளர அந்த கல்வி மற்ற துறைகளுக்கு ஊக்குவிப்பாக இருக்கிறது. நான் பொதுவாக ஆர்ட் தான், சித்திரம் என்றபடியா இந்த சிறு பிள்ளைகள்ல இருந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு கூடாக அந்த பிள்ளைகளை சின்ன பராயத்துல இருந்து அதை கொண்டு வாரது பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் என்ற ஒரு வளர்ச்சி. நிச்சயமாக அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஆசிரியர் துறையை தேர்வு செய்து பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மிஸ். இன்னும் உங்களுடைய இந்த பயணம் தொடர வேண்டும். குறிப்பாக நீங்கள் இந்த அழகியல் பாடத்திலே சித்திர பாடத்துறையில் தான் ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். சரி, அந்த அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் மிஸ். இந்த 23 வருட காலம் உங்களுடைய அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். அனுபவங்கள் நிறைய இருக்கு. நாங்கள் படித்ததுல இருந்து எனக்கு கற்பித்த ஆசிரியர் மார்க் சார் என்று சொல்லி எங்கள் யாழ்ப்பாணத்திலேயே புகழ்பெற்ற ஒரு நவீன ஆர்ட் மாஸ்டர் என்று. இவர் இப்போ சிலபஸ்களில் கொடுத்தி எங்களுடைய இந்த ஓயல் பிள்ளைகளுக்கு கொடுத்தி அந்த அவருடைய வரலாறை காட்டக்கூடிய அளவுக்கு இப்போ வளர்ந்துருக்கிறார். அவருடைய பெயர் வரக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு, இப்பவும் கொண்டிருக்கிறபடியா அவருடைய கற்பித்தல்ல நான் எவ்வளவு ஈடுபாடு இருக்கிற விருப்பம் அவர்கிட்ட கலை வளர்ச்சியிலிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். ஆர்வம், அனுபவமே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசான் என்று கூறுவார்கள். அதுக்கு ஏத்த மாதிரி
அழகியல் பாடத்திலும் குறிப்பாக வந்து சித்திர பாடத்துறையிலே வந்து இன்றைய காலத்தில் பல பேருமே வளர்ந்து கொண்டு வரார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்கு அந்த ஒரு பாடத்துறை சம்பந்தமாக போதிய அளவு அறிவில்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது அவ்வாறாக இல்லை. சித்திர பாடத்துறையுமே வந்து பல கட்ட ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கு என்றுதான் கட்டாயம் கூற வேண்டும். தற்பொழுது இந்த நவீன சித்திர வகைகளை எடுத்து பார்த்தோமானால் வந்து இந்த சமூக ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் வாயிலாக வந்து ஒவ்வொரு தரம் தங்களுக்குள்ளே இருக்கின்ற திறமைகளை வந்து வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த துறையும் தற்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கின்றதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அதற்கு நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையில் அது உண்மையான சம்பவம் தான். ஏனென்றால் இப்ப பார்க்கும்போது அவர்களுடைய அந்த மெனங்கள் எல்லாம் நாங்கள் அந்த காலம் வந்து அவலத்தில் அகப்பட்ட நாங்கள் யுத்தங்கள், அந்த யுத்தங்கள்ல இருந்து எங்களுடைய மெனங்களை ஒரு நிலப்படுத்துறது இந்த சித்திரத்தால தான் வளர்ந்து நாங்கள் அந்த டைம்ல. அப்படி நாங்கள் வளர்த்தது இனிமேல் பிள்ளைகள் கொடுத்தி இப்பத்தே அந்த கலாச்சாரங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாகணும், அவன் மனங்களும் ரிலாக்ஸ் ஆகணும். அதுக்காகவும் அவர்களுடைய அந்த வேறு திசைகள்ல போகாமல் இவர்கள் அமைதி போக்கோட அந்த சித்திரத்தை நுட்பமாக கொண்டு போனார்கள் என்று சொல்லிக்கல. இப்படி வளர்ந்தாதான் எதிர்காலம் நல்லா வரும். எங்களுடைய நாட்டிலேயும் பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா வருவினம் அந்த கலையோட போகைகள். அதுதான் என்னுடைய கட்டாயம். ஏனென்றால் வந்து தற்காலத்தில் எங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த மனநிலை போக்குகளை பார்த்தோமானால் எல்லாமே வந்து மாறி போய்விட்டது. நாட்டில் இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கட்டும், சமூகத்தில் நடக்கின்ற பிரச்சனையாக இருக்கட்டும், அவர்களை வந்து ஒரு மாற்றி விட்டது. நாங்கள் படிக்கின்ற காலத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய மனநிலைக்கும் தற்போது இருக்கின்ற இந்த பிள்ளைகளுடைய மனநிலைக்கும் சரியான வித்தியாசம் இருக்கின்றது. இப்ப ஒரு கொஞ்ச நேரம் பிள்ளைகளுக்கு ஒரு பெயிண்டிங் செய்ய விடுங்கன்னு சொன்னா வெண்மையான கலர் அடிக்கிறாரு. அது வந்து அவர்களுடைய அந்த மனதின் ஆழத்தை விளங்கி கொள்ளலாம். கடுமையான ஒரு அவர்கள் அந்த லேசா கொண்டு போகும் வரைக்கும் அவர்கள் அந்த சொப்டான நிலை கொண்டு வர்றது இந்த கலை ஊடாக போய்கள் அவர்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. நிச்சயமா. குறிப்பாக அந்த விடயத்தை வந்து நாங்கள் இந்த அழகியல் பாடத்தின் ஊடாக வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிட்டு நினைக்கின்றேன். ஏனென்று குறிப்பாக அழகியல் பாடம் என்று பார்த்தோமானால் அதற்குள்ளே வந்து சங்கீதம் வரும், நடனம் வரும், சித்திரம் வரும், இதர இசைக்கருவிகளினுடைய அந்த பாடத்தையுமே வந்து இந்த அழகியல் கலைகளுக்குள்ளே எடுத்துக்கொள்ளுவோம். குறிப்பாக கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை வரையில் பார்த்தோமானால் வந்து 9 பாடங்கள் எங்களுக்கு கட்டாயம் 9 பாட சித்தி வேணும். அவற்றுள்ளே வந்து இந்த கலைத்துறையும் ஒரு பாடமாக இருக்கின்றது. அந்த 9 பாடங்களுக்கும் கலைத்துறையில ஏதாவது ஒரு பாடம் சித்தி அடைந்தால்தான் 9 பாடம் முழு சித்தியாக கருதப்படும். மற்ற 8 பாடமே வந்து கொஞ்சம் கடினமான பாடங்கள் தான். அதோடு சேர்ந்து கலைத்துறை பாடத்தை இணைக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற கடினங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கே குறைத்துக் கொள்ள கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக 40 நிமிடம் ஒரு பாட வேளைக்கு ஒதுக்குறார்கள். 8 பாட வேளையில் ஒரு பாட வேளை இந்த அழகியல் துறை சார்ந்து இருக்கின்ற இந்த பாடங்களுக்கு செலவழிக்கின்ற பொழுது மற்ற பாடத்துறையில் இருக்கின்ற அந்த ஒரு கஷ்டம், கடினம், சுமை எல்லாத்தையும் வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை காணப்படுகின்றது. அதற்காகத்தான் இந்த சாதாரண தரம் வரையிலேயுமே வந்து அழகியல் துறையை கட்டாயமாக ஒரு பாடமாக வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய காலத்து பிள்ளைகளிடத்தையுமே அந்த பாடத்துறைக்கு போறதுக்கான நாட்டம் எவ்வாறாக இருக்கின்றது? சரியான ஈடுபாடு இருக்கு. வீடு நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா அவைக்கு ஒரு கிளாஸ் செய்தால் பேரண்ட்ஸ் சொல்லுவினம் மற்ற கிளாஸுக்கு போகாயினம் மிஸ், ஆர்ட் கிளாஸ் எப்ப வருது விடிய 6 மணிக்கு எழும்பிடுவிடும். அப்படி அந்த ஈடுபாடு இருக்கு அவைக்கு அந்த கவர்ச்சி அவை செய்யணும். ஏன்னா கடினமா படிக்கணும் தானே மற்ற பாடங்கள். இது ஒரு ரிலாக்ஸ் அவைக்கு அந்த பெயிண்டிங் செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம், ஆசை. அதுவும் அந்த நாங்கள் சொல்லுற விதம் பிள்ளைகளுக்கு ஒரு விருப்பம் வரும். அது நிச்சயமாக மிஸ். அவ்வாறாக பார்க்கையில் வந்து உங்களுடைய இந்த பாடசாலை அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் மிஸ். நீங்க ஒரு 23 வருடங்களாக வந்து இந்த துறையின்பால் இருக்கின்றீர்கள். தற்பொழுது வந்து சுண்டுக்குழி பாடசாலையிலுமே வந்து கல்வி அதாவது கற்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறு இருக்கையில் இதற்கு முந்தின உங்களுடைய இந்த பாடசாலை அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய பாடசாலையில வந்து எல்லாம் பெண் பிள்ளைகள்லாம். அது கூட வந்து இந்த பாடம் என்று சொன்னா சரியான ஆர்வத்தோட வருவினோம். சரியான ஆர்வம். முதல் நாங்க செய்யற வந்து அவர்களுக்கு அந்த பெயிண்டிங், அந்த வாட்டர் பெயிண்ட் 6ல இருந்து கொண்டு போனால் மற்ற இதுகளை விட்டு அந்த நுட்பத்திறன் நாங்கள் ஒரு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாலே தங்களோட கிரியேட்டிவ் நல்ல ஒரு நுட்பத்திறனை கொண்டு வருவார். அதால அவர்களுடைய அந்த ஆளுமை வந்து நல்லா விருத்தி அடைஞ்சு கொண்டு வித்தியாசமான ஸ்டைல்
எங்களும் விட கட்டிக்காரர் என்று சொல்லலாம். அப்படி வளர்ந்து வர்றார்கள். உண்மையில நல்ல ஒரு கட்டித்தனமான பிள்ளைகள். கட்டாயம் இந்த ஒரு விடயத்தை வந்து சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்று பார்த்தோம்னா அண்மையில் கூட ஒரு வானொலி ஒன்றிலே வந்து ஒரு விடயத்தை கேட்கக்கூடியதாக இருந்தது வந்து தற்காலத்தில் இருக்கின்ற அந்த வளர்ந்து வரக்கூடிய ஜெனரேஷனை வந்து ஜென் சி என்று சொல்றேன். அதாவது ஜென் ஜெட் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பரம்பரை தான் வந்து இனி வரப்போற பரம்பரையாக இருக்கின்றது. அவர்களிடத்தே வந்து இந்த ஒரு விஷயத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி அல்லது போனால் ஒரு விஷயத்தை வந்து முழுதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி குறைவாக இருந்தாலும், எங்களை பார்க்கிலும் குறைவாக இருந்தாலுமே, ஆனால் அவர்களிடத்தை ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கின்ற ஒரு உணர்வு அதிகம் இருக்கு என்று சொல்றாரு. இப்ப நீங்க கூறின ஒரு கருத்திலையுமே வந்து அவர்கள் நிறைய வித்தியாசமான யோசிக்கக்கூடிய ஒரு இது இருக்கின்றது கட்டாயமாக. அதே நேரத்தில் மிஸ் இந்த குறிப்பாக இந்த சித்திரப்பாட துறையை வந்து தேர்ந்தெடுத்து படிக்கின்றார்கள். சாதாரண தரத்திலும் படிக்கிறார்கள், உயர் தரத்திலும் படிக்கிறார்கள். அதனை தாண்டி வந்து பல்கலைக்கழகத்திலுமே ராமநாதன் கலை கல்லூரியிலுமே வந்து அது மிகப்பெரிய ஒரு பாடமாக நிறைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது சித்திரப்பாடத்துறை. சித்திரப்பாடத்துறையை பயின்று வெளியே வருகின்ற மாணவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் எவ்வாறாக இருக்கின்றது? தொழில் வாய்ப்புகள் வந்து அவர்கள் வந்து தங்களுடைய தொழில் வாய்ப்புகளோட அதாவது வேறு டைம்களில் கொடுத்தி ஒரு தங்களுடைய அந்த பொழுதுபோக்காக அதை செய்கின்ற அந்த படங்களை ஒரு கலாச்சாரம் இப்பதான் எங்களுடைய நாட்டிலேயே அந்த சாவச்சேரி மியூசியம் ஒன்று திறந்திருக்கணும். அங்க கொடுத்தி வச்சு தங்களுடைய ஆளுமையை வெளிக்காட்டுற சேல்ஸ் மாதிரி போடக்கூடியதாகவும் இருந்தது. வெளிநாட்டுக்காரர் வந்து அதை பார்த்து அதுக்கேற்ற தங்களுடைய அந்த எவ்வளவு செலவோ அதுக்கேற்ற ப்ரைஸ் போட்டு அவர்களுடைய அந்த பெறுமதியையும் வளர்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அவர்களுடைய தொழில் வாய்ப்பு ஒரு வகையில பொழுதுபோக்கு ஒன்று எடுக்கலாம். எதிர்காலம் இப்படியான ஒரு இதுலேயும் அவர்கள் வளர்ந்து போறார்கள். நல்ல ஒரு ஆளுமை இருக்கு அதால. கட்டாயம் இருக்கின்றது. அதோட ஒப்படைக்கல வந்து குறிப்பாக இதற்கு முன்னராக வந்து கேள்விப்பட்டிருக்கின்றேன். இந்த சித்திர பாடத்துறையில் கல்வி பயின்று வருகின்ற மாணவர்களுக்கு வந்து டிசைன் துறையில வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது அவர்கள் உள்ளிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக வந்து ஆடை துறையில் இருக்கின்றது. அதே நேரத்தில் வந்து நகை ஆபரணம் அந்த துறையில் இருக்கின்றது. குறிப்பாக வந்து போர்ட்ரைட் படங்கள், அதாவது முகங்களை வரைகிற படம், அந்த ஒரு அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் தாண்டி வந்து குறிப்பாக சுவாமி படங்களை அதுக்கான வரவாய்ப்புமே வந்து அதிக அளவில் இருக்கின்ற இங்கே ஒரு இடத்தில் கேட்ட ஞாபகம் இருக்கின்றது. அது உண்மையாகவே அவர்களுக்கான வருவாய் இருக்கிறது உண்மையாகவே இருக்கிறது. ஏனென்றா இவர்கள் அந்த ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கலை, அந்த ஒவ்வொருத்தர் வந்து உயிராப்ப நேச்சுரலா வரைவினம், ஒரு ஆள் வந்து அந்த ஆடைக்கு ஏற்ற மாதிரி டிசைன் எடுப்பார்கள், கருத்து வெளிப்பாடுன்ற அந்த உருவங்களாக எடுப்பார்கள். அப்படி ஒவ்வொருத்தட்ட கலையும் வித்தியாசம். இப்போ நாங்கள் ஸ்கூலில் எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்கானு தானே, அந்த ஸ்டைலில் நாங்கள் அதை வளர்த்து கொண்டு வரோம். இப்போ 11 சொல்லிக்கல அவர்கள் 2 கட்டமைப்பாக எங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். ஆனால் பகுதி ஆவணாண்டா அந்த நாங்கள் 10லேயே பிரிச்சுடுவோம். அப்போ பிரித்து அந்த பிள்ளையை இனம் காணுவோம். இவா டிசைனில் இவாக்கு ஈடுபாடு இருக்கு, இவாக்கு உயிர் ஓவியங்களில் ஈடுபாடு இருக்குண்டு, அந்த துறையில் கொஞ்சம் வளர்த்து கொண்டு வர பிறகு தாங்களாகவே பிற்காலத்தில் அந்த இப்போ நாங்கள் பார்த்த அளவுக்கு யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போய் என்டர் பண்ணி இப்போ டிசைனிங்கள் ஒரு கோர்ஸ் செய்யணும், மற்றது வந்து இப்படியான அந்த உயிர் ஓவியங்கள் செய்யணும், அப்படியெல்லாம் தங்களுடைய வளர்ச்சி வளர்த்து கொண்டு வரையணும். அது நிறைய இருக்கு. கட்டாயம் வந்து பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியேறுகின்ற மாணவர்கள் வந்து அரசாங்கம் வந்து தொழில்துறை கொடுக்காட்டிக்குமே தாங்களாகவே தொழில் வாய்ப்புகளை உழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை இந்த காலத்தில் காணப்படுகின்றது. அது எல்லா பாடத்துறைக்குமே அந்த அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்குதா மிஸ்? அது சொல்ல எனக்கு தெரியல. சித்திரத்துல நிறைய இருக்கு. அப்படி அது தங்களாவே வளர்த்து கொண்டு போயிடும். தாங்கள் நல்ல ஒரு இதுல எதிர்காலத்தில் இப்படியான அரசாங்க இதை எதிர்பார்க்காமலே தாங்களே தங்களோட காலில் நிற்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கணும். கட்டாயம். குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லோருமே வந்து தங்களுக்கு அரசு தொழில் வாய்ப்பு கிடைக்க வேண்டும்னு சொல்லி காலாகாலமாக போராடி கொண்டே இருக்கிறார்கள், போராட்டங்களில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான ஒரு அரசாங்கம் ஒரு தீர்வை கொடுக்குமான்னு பார்த்தோமானால் தெரியவில்லை. அவ்வாறு இருப்பவர்கள் வேலையை தேடிக்கொண்டு இருப்பவர்கள் வந்து தாங்களாகவே உழைத்து அல்லது போனால் தாங்களாக ஒரு வேலை ஒன்று தொடங்கினால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும்.
அந்த ஒரு வேலையின் வாயிலாக கிடைக்கின்ற சம்பளத்தை பார்க்க நாங்கள ஒரு வேலை தேடுகின்ற பொழுது வந்து அதன் மூலம் இன்னும் ஒரு வருவாயோ அதிக அளவில் கிடைத்துக் கொள்ளக்கூடிய கொள்ளலாம். அது சரியோ. நிச்சயமாக மிஸ். அதோட பார்க்கைகள்ல இவ்வளவு காலம் உங்களுடைய இந்த ஆசிரியர் துறை வந்து சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது, சித்திர பாடத்துறையிலே வந்து இருக்கின்றது. உங்களுக்கு நீங்க இவ்வளவு காலம் இந்த ஒரு ஆசிரியர் துறையில் பயணிப்பதற்கு பக்கபலமாக இருந்தவர்கள் பற்றி கூறிக்கொள்ளுங்க. எனக்கு பக்கபலமா இருந்தவர்கள் எங்களுடைய ஆசிரியர்கள். இப்ப எங்களுடைய என்னுடைய குரு ஒரு பக்கபலம் ஆரம்பமே. அவருடைய வழி நடத்தல் ஒரு வித்தியாசம், நவீனத்துவம் தான் அவற்ற அதே ஸ்டைல நான் எடுத்துக்கொண்டு பாடசாலையில அதிபர் எனக்கு ஒரு பக்கபலம். அதிகமாக ஏனையவர்களுடைய விட என்னில கொஞ்சம் ஈடுபாடு, என்ன நான் எடுத்தேன்னா அதை சரியா நிறைவேற்றுவேன் ஒரு இது இருக்கு. அப்ப என்னோட அவ வந்து நல்ல ஒரு பக்கபலமா இருந்து அதிபர் வந்து இப்படியாக ஒரு வழிநடத்தல் செய்கிறதுக்கு ஒரு ஈடுபாடும் இருக்கு. வீட்டில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள், கணவன், அம்மா அப்பாக்கள்ல இருந்தும் ஒரு பக்கபலம் எனக்கு இருந்தது அந்த காலம் சின்னல இருந்து. கட்டாயம் பெண் பிள்ளைகளுக்கு வந்து குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவர்கள் தங்களுடைய விருப்பத்துறையின்பால் பயணிப்பார்களா என்று பார்த்தோம்னால் அது ஒரு மிக கேள்விக்குறியான ஒரு விடயம் தான். கட்டாயம் உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கின்ற நினைக்கின்றேன். குறிப்பாக இன்றைய காலத்தில் வந்து பெண் பிள்ளைகள் தங்களுடைய விருப்பத்துறையின்பால் பயணிப்பதற்கு முடியாமல் இருக்கின்றார்கள். குறிப்பாக வீடுகளில் அவர்களுக்கு சம்மதித்துக் கொள்ள மாட்டார்கள், அல்லது திருமணம் முடித்த பின்னர் வந்து அங்கே அவர்களுக்கான ஒரு ஒத்துழைப்பு இருக்காது என்ற காரணத்தினால் அவர்களுடைய அந்த ஒரு விருப்பத்துறை முடங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மைதான் வந்து காணப்படுகின்றது. இவ்வாறாக திறமைகள் இருந்துமே வெளியில் கொண்டு வர துடிக்கின்ற அந்த பெண்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய அறிவுரைகள் என்னவாக இருக்கும் மிஸ்? இவர்கள் வந்து அப்படி தாங்களுடைய இதுல தாங்கள் கல்வி கற்றால் கொடுத்தி தங்களுடைய அடுத்தவே இந்த இதுல நிக்காமல் தங்களோட சுய இதுல வளர வேணும். அதுதான் என்னுடைய இது. இப்ப நாங்கள் கொடுத்தி சின்னல இருந்து எங்களை இப்ப இந்த காலத்துல மாதிரி அந்த காலம் இல்லை. நாங்களே நடந்து நாங்களே தேடி நாங்கள்லாம் கல்வி கற்றது. இப்ப பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை ஏத்தி கொண்டு வீட்டை வாசல்ல கொண்டு விடுற அளவுக்கு இந்த கால சமூகம் இருக்கிறது. அந்த காலம் அப்படி இல்லை. நாங்கள்லாம் எல்லாமே அந்த இதால எங்களுடைய முயற்சி வந்து எங்களுடைய சுயமா இருக்கிறோம். அதே போல இந்த காலம் வளர வேணும். அப்படி தாங்களாகவே தங்களுடைய இதுல வந்தாதான் அடுத்தவையே நாங்க நம்பி இருக்கக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கணும்ன்றதை என்னுடைய அபிப்பிராயம். அப்படி கட்டாயமாக சொந்த காலில் எழுது பண்ண சுய காலில் நீங்க கூறுகின்ற பொழுது அந்த ஞாபகம் பெறுகின்றது. இன்றைய காலத்து பிள்ளைகள் நீங்க சொல்லிக்க எனக்கு அந்த பழைய விடயங்களில ஞாபகம் வருது. காலையிலே எழும்பி எங்களுடைய வேலைகளை நாங்களே பார்த்து பாடசாலைக்கு நாங்களே சைக்கிள் மிதித்து சென்று வந்து டியூஷன் கிளாஸுக்கு வேற எங்க போறண்டாலுமே வந்து நாங்கள் பெற்றார் கண்காணிப்பார்கள். நீ என்ன செய்யற, படிக்கிறியா, போறியா, வாரியான்னு கண்காணிப்பார்கள். ஆனால் இன்றைய காலத்து பிள்ளைகளை பார்த்தோம்னால் விடிய தூக்கத்தால் எழுப்பி விடுறதே அம்மா போயிட்டு 10 நேரம் எழுப்பணும், பாடசாலை கொண்டு போய் விடுறது, அங்க என்ன படிச்ச நீங்கள், என்ன நடந்தது, இவ்வாறான விடயங்கள் எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் வந்து அவர்கள் எப்பாவது பின்னுக்கு நின்று தள்ளி கொண்டே இருக்கணும். படிக்கிற மாதிரி இருக்கும். பிள்ளைகளை சுயமா விட வேணும். அவர்களுடைய வயசு வந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி விட வேணும். அது இல்லாம பிள்ளைகள் பேரண்ட்ஸ் படிக்கிற மாதிரி தான் இப்பத்தே அந்த சமூகம் போய்கொண்டிருக்குது. கூடுதலா அந்த பேரண்ட்ஸ் படிக்கிறதுக்கு தான் ஒரு விடயம் வந்து புலமை பேசல் பரீட்சையை தான் கூடுதலாக இருக்கிறது மாதிரி. ஏனென்றா வந்து அங்கே பிள்ளைகள் படிப்பதை தாண்டி பிள்ளைகளுக்குள்ளே இருக்கின்ற போட்டியை தாண்டி பெற்றோருக்கு இடையிலே உள்ள போட்டி தான் கூடவாக இருக்கின்றது. தன்னுடைய பிள்ளை எவ்வளவு மார்க்ஸ் எடுக்குதுன்றது அவர்களுக்கு தான் கவலையா இருக்கு, குறி எடுக்கிறதோ கூட எடுக்கிறதோன்னு சொல்லிட்டு. இந்த புலமை பெருசல் பரீட்சை தொடர்பாக உங்களுடைய எண்ணம் என்ன? அது தொடர பெரிய ஒரு விமர்சனம் ஒன்றே போகின்றது. ஆனால் இது வந்து அவர் கொஞ்சம் குறுகாலத்து கல்வி. ஆனா அவர்களுடைய அந்த வளர்ச்சிக்கு ஞாபக சக்திக்கு இது ஒரு தூண்டுகோல், நல்லது. ஆனா அந்த பேரண்ட்ஸ் கூட அதுல அந்த திணிக்கிறதால பிள்ளைகள் பாவம் அது கொஞ்சம் சரியான கஷ்டப்படணும் பிள்ளைகள். அதுல விட்டு 6க்கு வந்த உடனே சரியான சுதந்திரமா இருக்கணும் மாதிரி அந்த ஃப்ரீடம் வந்த உடனே எல்லா குழப்படியும் செய்யணும். அப்படி அந்த கத்துறது இதுன்றது அடக்கி வச்சிருக்கிறது தானே அந்த 5 மட்டும். அப்பவே ஃப்ரீடம் மாதிரி. பிறகு ஸ்கூல்ல பாக்கல எங்களோட இதுல பாக்கல நல்லா இதா இருப்பினும் 6க்கு வந்தோடனே பிறகு அந்த 6ல டேர்ம் செகண்ட் டேர்ம் வர மட்டும் அவைய கொஞ்சம் அடக்க நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். என்னவே கொஞ்சம் ஃப்ரீடமா விட்டுடுவினோம். விட்டோடனே சுதந்திரமா அப்படி அந்த
கொஞ்சம் அந்த தங்களோட ரிலாக்ஸுகளை காட்டுவினுவாங்க தங்களோட மன வெளிப்பாடுகள் அப்படி. நிச்சயமாக. அதுதான் வந்து இந்த புலமை பரிசில் பரீட்சையில் வந்து நிறைய புள்ளிகள் எடுத்து சித்தி பெற்ற மாணவர்களுமே வந்து பிறகு பிறகு தங்களுடைய அந்த வீதம் குறைவாக குறைவாக இருக்கிறது. அதற்கும் ஒரு அந்த காரணம் இது. கட்டுப்பாடு தானே, அந்த முதல்ல அந்த கட்டுப்பாடு வரைக்கல பிள்ளைக்கு எல்லாம் அந்த இறுக்கமா இருக்கும். அந்த கொஞ்ச காலம் இப்படி படிச்சு கொண்டு வருவினும் அந்த வெளி ஆக்டிவிட்டிஸ் ஒன்றும் இருக்காது. எல்லாம் அந்த அதுக்குள்ளேயே இருக்கிறதால பிள்ளை பிறகு அந்த கொஞ்சம் தன்னில வளரேக்கல கொஞ்சம் அந்த இறுக்கமாகுது. அதால கொஞ்சம் தானா யோசிக்கிற பிள்ளை செய்யக்கூடும். கொஞ்சம் ஃப்ரீடமா போகேக்கல பிள்ளை கொஞ்சம் விழுந்துடும். அப்படியான ஒரு அனுபவம் வரும். நிறைய அனுபவங்கள் நிறைய அனுபவம். சரி மிஸ், இவ்வளவு இந்த வருட கால பயணத்தில் வந்து நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். சவால்கள் எதிர்கொண்ட சவால்கள் வந்து நான் வந்து நிறைய பிள்ளைகள் வந்து என்னட்ட ஒவ்வொரு இயர்லயும் படிக்கிற பிள்ளையெல்லாம் என்ன பண்ணி இருக்கணும், யூனிவர்சிட்டி என்ன பண்ணி இப்பவும் போய்கொண்டிருக்கணும். மற்றபடி இப்போ வந்த ஏஎல் இதுகள்லையும் கூட நல்ல நேச்சுரலாக செய்யக்கூடிய பிள்ளைகள், ஆளுமைகளை வளர்க்கக்கூடிய பிள்ளைகளாக வளர்ந்து வர்றார்கள். அது ஒரு பெருமையா இருக்கு. எனக்கு பெருமை, பிள்ளைகளால எனக்கு ஒரு பெருமை. எனக்கு நிச்சயமாக. குறிப்பாக கூறுவார்கள், ஆசிரியர்கள் வந்து தங்களால் சாதித்து கொள்ள முடியாத விடயங்களை வந்து தங்களுடைய பிள்ளைகளின் வாயிலாக ஒரு பெருமையா இருக்கிறது. பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியுமே வந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியாகத்தான் இருக்கின்றது. பிள்ளைகள் இவ்வளவுத்துக்கு நல்லொரு பிள்ளைகளாக நல்லொரு அந்த அடுத்தது சொல்லிக்கல எங்களுக்கு தான் அது ஒரு திருப்தியா இருக்கிற ஒரு பெருமையா இருக்கிற மாதிரி இருக்கிறது. நிச்சயமாக மிஸ். இவ்வாறு இருக்கையில் வந்து எங்களுடைய இந்த சமுதாயத்தை எடுத்து பார்த்தோமானால் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் வந்து ஒவ்வொருத்தரும் தங்களுடைய இந்த வாழ்க்கையை வந்து தினம்தோறும் ஒவ்வொரு நாளும் கடத்தி கொண்டே போகிறார்கள். அவ்வாறு இருக்கையில் வந்து மாணவர்களுடைய மனநிலை இன்றைய காலத்தில் எவ்வாறாக இருக்கின்றது இந்த கல்வித்துறை சார்ந்து? கல்வித்துறையில மாணவர்கள் சொல்றது வந்து என்னன்னு சொல்றது, அந்த காலத்துல விட இப்ப கொஞ்சம் மாற்றம் கூடத்தானே. அவர்களுடைய அந்த இப்ப ஒரு சொன்னா இப்ப நாங்கள் போன்ல உடுத்தி எத்தனையோ விஷயங்களை அறியலாம். அது மாதிரி அந்த ஒன்றில் போனாலேயும் ஒரு பிரச்சனைகள் வர்றதொண்டு நன்மையும் இருக்கு, அது தீமையும் இருக்கு. அதால பிள்ளைகளோட அந்த வளர்ச்சி கொஞ்சம் கூடுதல்னு தான் சொல்லலாம். அவர்களுடைய அந்த மற்றபடி சொல்றதுக்கு குறிப்பாக வந்து சமூக வலைத்தளங்கள் அல்லது போனாலும் சமூக ஊடகங்கள் வந்து இன்றைய கால மாணவர்களிடையே மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்துகின்றது. மாணவர்களை தாண்டி அடுத்த கட்டமாக இளைஞர் யுவதிகள், அதிலும் குறிப்பாக மாணவர்கள். நாங்கள் ஆரம்பத்தில் வந்து முதல் ஒரு விடயம் தொடர்பாக எங்களுக்கு தேடிக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நூலகங்களுக்கு செல்லுவோம். ஆனால் இன்றைய காலத்தில் அவ்வாறு இல்லை. இருந்த இடத்துல வந்து போன்ல ஒரு தட்டு தட்டினா எல்லாமே வந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த சமூக ஊடகங்கள் மாணவர்கள் மத்தியில் வந்து மிக சிறந்த ஒரு செல்வாக்கை செலுத்துகின்றது. அதை வந்து சரியான விதத்தில் பயன்படுத்தினால் சரி, கொஞ்சம் நாங்கள் தவறாக பயன்படுத்தினால் வந்து கொஞ்சம் நீங்கள் கூறினது போல அவர்களை பிறகு அந்த வழியிலிருந்து மீட்டெடுப்பது கஷ்டமாகத்தான் இருக்கும். அவ்வாறு இருக்கையில் வந்து இந்த சமூக ஊடகங்கள் மாணவர்கள் மத்தியில் எவ்வாறான தாக்கத்தை செலுத்துது மிஸ்? சமூக ஊடகங்கள் வந்து அவர் நல்ல கட்டிக்கார பிள்ளைகளா இருப்பினும் அந்த சில வேளைகள்ல அவர்கள் அந்த எதை எடுக்கிறோம் எதை என்ன செய்யறோம்னு தெரியாமலும் சில இதுகள்ல விழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. கூட ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு இன்னும் இது கட் அவுட் வந்து இதுல நாங்கள் போட்டு என்டர் பண்ண கொண்டு போற அளவுக்கு கிடைச்சதை வச்சு போடலாம் என்று இருக்கிற பிள்ளைகள் சிலது போடுவினம். அப்படி செய்யலாம். இல்லை நான் அடுத்த செகண்ட்ஸை எடுத்து இதுக்குள்ள போவோம்ண்டு அதை விட்டு எதிர்பார்த்து இதையும் இல்லாமலும் சில இழப்புகளையும் சாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அப்படி நிச்சயமாக. அதனுடன் இணைந்து இன்னும் ஒரு விடயத்தை பார்த்தோமானால் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து அண்மையில் நாங்கள் எதிர்நோக்கி இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஒரு மாணவியினுடைய மரணம் வந்து இந்த கொழும்பு மாவட்டத்திலே நடந்ததோ ஒரு பிரச்சனை ஒன்று. அந்த பிரச்சனை வந்து காலாகாலமாக வந்து மாணவர்களிடத்தை வந்து இருந்து வருகின்றது. குறிப்பாக ஆசிரியர் மாணவர், நாங்கள் என்னதான் வந்து ஆசிரியர் மாணவர்கள் வந்து ஒரு சிறந்த உறவை பேணிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று கூறி இருந்தாலுமே வந்து ஒரு சில இடங்களில் இவ்வாறான பிரச்சனைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அங்கே வந்து ஆசிரியர்களும் பாதிக்கப்படுகிறார்கள், அதற்கு மேலால் வந்து மாணவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு உங்களுடைய கருத்து என்ன மிஸ்? எங்களுடைய பாடத்துறை ஆசிரியர்கள் மாணவர்கள் இந்த துறைக்குள்ள வந்து இந்த கருத்துக்களை நாங்கள் கொண்டு வர்றது எங்களுடைய ஸ்கூல்கள்ல நான் எந்த அனுபவத்துல வந்து
எங்களுடைய இப்போ எனக்கு வந்து மற்ற ஸ்கூலெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை. சில ஸ்கூல் டீச்சர்ஸ் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் இப்போ எங்களை வந்து செமி கவர்மெண்ட் என்றபடியே நாங்கள் ஆரம்பத்துலேருந்து பென்ஷன் மட்டும் ஒரு ஸ்கூல் தான். சில கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் வந்து வேறு மாறுவினம் தானே 6 வருஷத்துக்கு ஒரு அப்படி மாற்றங்கள் வரைக்கும் புது புது பிள்ளைகள அனுபவங்கள் அவைக்கு வித்தியாசம். எங்களோட பிள்ளைகள் வந்து பழைய அந்த ட்ரெடிஷனல் அந்த என்ன இதோ அந்த நாங்கள் சொல்லுறத தட்டி மீறி அப்படி ஒரு இதுலேயும் போக மாட்டார்கள். அதனால டிசிப்ளினா அதுக்கேற்ற மாதிரி எங்களோட எப்படி பண்ணுறாங்களோ அது எனக்கு அந்த மற்ற இது அனுபவம் தெரியல. என்ன நாங்கள் அதே ஸ்கூல்ல இருக்கிறபடியா எங்களோட பிள்ளைகள வித்தியாசமான ஒரு பிள்ளைகள் சொல்லுகள் வந்து திருப்பி ஒரு இதுவும் எடுக்கார்கள். ஒரு ஒழுங்கிலேயே போய் கொண்டிருப்பார்கள் அதுக்கேற்ற இது. சரி மிஸ், அவ்வாறாக வந்து நிறைய விடயங்களை கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்னும் ஒரு கேள்வி ஒன்று எனக்குள்ளே இருக்கின்ற ஒரு கேள்வி, இந்த ஆசிரிய மாணவர்களுக்கு இடையிலான இந்த உறவு எவ்வாறாக இருக்கணும்? ஆரம்பத்தில் வந்து அது ஒரு பெரிய ஒரு உறவு, குரு சிஷ்யர். நாங்கள் குருகுல கல்வி என்று கூட சொல்லியிருந்தோம். ஆரம்ப காலத்தில் குருவினுடைய வீட்டிற்கே நாங்கள் சென்று படித்திருக்கின்றோம், கல்வி கற்றிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய இந்த வரலாற்று ரீதியான பார்க்கின்ற பொழுது வந்து குருகுல கல்வி. அதன் பின்னர் வந்து ஆசிரிய மாணவர்களை பார்த்தோமானால் வந்து அவர்கள் மாதா பிதா குரு எங்களுடைய அம்மா அப்பாவை தாண்டி அடுத்த கட்டத்திலே வந்து இந்த ஆசிரியர்கள் இருந்து கொள்ளுகிறார்கள். இன்று வரைக்குமே வந்து ஆசிரியர் என்றால் ஒரு மதிப்பு கட்டாயம் எங்களுக்குள்ளே இருக்கின்றது. நாங்கள் இன்றைய காலத்திலும் வந்து நாங்கள் ஒரு வீதியால் செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களை கண்டால் வந்து கட்டாயம் அவர்களுக்கான ஒரு மரியாதை எங்களுடைய மனசிலே இருக்கும். அவ்வாறு இருக்கின்ற இந்த ஒரு சூழலில் வந்து தற்போது இருக்கின்ற ஆசிரிய மாணவர்களுக்கு இடையிலான அந்த உறவு எவ்வாறாக இருக்கின்றது மிஸ்? தற்போது இருக்கிற மாணவர்கள் வேண்டியதுல இப்ப அந்த காலத்துல அது நீங்க சொன்ன மாதிரி தான். அந்த காலம் இருக்கிற ஒரு வித்தியாசம் இப்ப இருக்கிறது வந்து நான் எங்களுடைய அனுபவத்துல வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசம்தான் அவர்களுடையது. சில பிள்ளைகள் அந்த சுபாவங்கள் அப்படி ஏதோ அல்லது இந்த காலம் அப்படி வித்தியாசமோ தெரியல. ஆனா இப்ப நாங்கள் எங்களுடைய பாடசாலையில பொறுத்தவரையில எங்கு கண்டாலும் அது ஒரு மரியாதை அதுகள் எல்லாம் செய்வார்கள். அது ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்கிறது. சில பிள்ளைகள்ல வந்து அவர்களுடைய அந்த சுபாவங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் அதை சொல்ல இயலாது. பொதுவாக சொல்லும்போது நல்ல ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று தான் சொல்லலாம் பொதுவா இந்த காலத்தை பிறகு. கட்டாயம் மிஸ். அதே போல இன்றைய நாளிலும் உங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு பல கருத்துக்களை வந்து நீங்களும் எங்களுக்காக உங்களுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்காகவும் கூறியிருந்தீர்கள். அதற்குமே நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மிஸ். நன்றி. நல்லது நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளிப்பட்டு செல்லும் நான் ரோகிணி அருந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.